சோக்வி போல அவங்க அந்த யூனிட்டை கட்டிக்கிட்டு இருக்கும்போதே வாங்கி போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு உங்க பையன் என்ன சொன்னான் தெரியுமா? நமக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான்னா. சரி, இங்கே இருங்க, வந்துடுறேன். நாட்டில் இந்த பொருளாதார பிரச்சனை வந்ததுல இருந்தே டெலிவரி வேலையெல்லாம் கூட நானே பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்பா? ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு கொஞ்சம் கடன் வேணும். ஐயோ, உங்களுக்கு என்ன பல வருஷமா தெரியும். நான் ஒரு நாள் கூட லீவ் போட்டதே இல்லை. புயலே வந்தாலும் கடலுக்கு போய் தினமும் மீன் பிடிக்கிறவன் நீங்க பாருங்க குவான்சேக், உங்களுக்கு இப்ப வயசாயிடுச்சு, உங்களுக்கு முட்டி தேஞ்சிடுச்சு. இந்த நிலைமையில தினமும் வேலையை போட்டு எவ்வளவு மீன் பிடிக்க முடியும்? உங்களுக்கு தான் தெரியுமே, எனக்கு இதுல பல வருஷம் அனுபவம் இருக்குங்க. ஆனா இப்ப காலம் ரொம்ப மாறி போச்சுங்க. மிஷின் நெட்டை போட்டு ஒரு வீட்டே ரொப்புற அளவுக்கு மீனை பிடிக்கிறாங்களே. உங்ககிட்ட அந்த வசதி எல்லாம் கிடையாது. வலையில சின்ன மீன் மாட்டினா அதை கடல்லே விடுற ஆள் நீங்க. மீன் பிடி தட காலத்துக்கு மதிப்பு கொடுத்து அதை ஒழுங்கா ஃபாலோ பண்றவர் நீங்க. அப்படி பண்ணா எப்படி சம்பாதிப்பீங்க?